இப்ப அவியிட்ட நான் போய் என்னத்த சொல்லுவேன்? அவியல பார்த்தா காரு மாறுன்னு கேட்பாப்ல. காரு இல்லன்னு சொன்னா கல்யாணத்தை நிறுத்தி விடுவாங்களோ? நானே அவியல பாத்திர கூடாதுன்னு இங்க வந்து ஒளிஞ்சு கிடக்கேன். இப்படியே இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் இருக்க முடியுமா? பேரவு சம்மந்தி கவனிக்கலன்னு சொல்லுவாவ. என்ன செய்ய? பார்த்தாத குறைக்கு அவன் வேற இங்க வந்து தொலைச்சிருக்கானே. அவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமோ நடக்காதோ தெரியலையே. மாறுமோண்ட ஆனந்த மண்டபத்தை கூட்டிட்டு வந்துடாதீங்கன்னு சொன்னேன். அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். எதையுமே உருப்படியா பண்ணையில. இப்ப நான் என்ன செய்ய? வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல மாட்டி கிடக்க மாதிரிலாம் இருக்கு. சமந்தி, ஐயோ நாசமா போச்சு. யார பார்க்க கூடாதுன்னு நினைச்ச நான் வீல வந்து நிக்கவல. இப்ப என்ன செய்ய? சமந்தி, வாங்க சமந்தி வாங்க. என்ன சமந்தி இங்க வந்து நின்னுட்டு இருக்கிய? அடுத்து பந்தி தான வைக்க போறாவே. அதான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிறதுக்காக வந்தேன். ஓ அப்படியே சமந்தி. ஆமா சீர்வரிசெல்லாம் எங்க இருக்கு? அதுவா வந்துகிட்டு இருக்கு. லாரியில ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. இப்ப நான் லட்சுமண சொன்னேன். ஓ அப்படியே சமந்தி. ஆமா நேரடியா உங்க வீட்டுக்கு தான கொண்டு வர சொன்னேன். தீர்த்துப்படி இன்னைக்கு இங்க கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவசர அவசரமா அள்ளிட்டு வாராவே. என்ன சொத்த நேரத்துல வண்டி வந்துரும் சமந்தி. அப்படியே வண்டியிலே வச்சிரலாமா இல்ல யாருக்கு ரூம்ல வைக்கணுமா? ரூம்ல வச்சிருங்க சமந்தி. வண்டியில வச்சா என்னென்ன பொருள் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால ரூம்லயே வச்சிருங்க. ஒரு ரூம்ல பத்தலனா 2 ரூம்ல வச்சிர சொல்லுங்க. வேறவும் எங்க வீட்டுக்கு போகும்போது நாங்க இறக்கி வண்டியில ஏத்தி கொண்டு போயிரியோம். சரி சமந்தி. மேல 2 ரூமே அதுக்காகவே ஒதுக்கிரியோம். சரி சமந்தி. டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க தானே? ஏன் கேட்கனா கட்லு பீரோலாம் எல்லாருமே சாதாரணமா கொடுக்கறது தான். அதே மாதிரி நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கேன். எல்லா பொருளும் வாங்கிட்டீல்ல? ஆமாமா அக்கா எல்லா பொருளும் வாங்க சொல்லிட்டாவே. வாங்கிப்பாவேன்னு நினைக்கேன். என்ன சம்மந்தி உங்க மகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க? நீங்க தானே பார்த்து பார்த்து செய்யணும். இப்படி அவியல கை காட்டிட்டு நின்னா என்ன அர்த்தம் சம்மந்தி? அது எனக்கு ஏகப்பட்ட வேலை. ஒரு இடத்துக்கு என்னால அலைய முடியல பாத்துக்கிடுங்க. அத்தைக்கு கொடுக்கவே ஏகப்பட்ட இடம் அலைஞ்சுட்டானே. அதனால இத அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவிய லட்சுமணன்ட்ட சொல்லிட்டாவல. லட்சுமணன் எனக்கு ஒரு மகை மாதிரிதான். அதெல்லாம் அவன் எல்லாம் சரியா வாங்கியிருப்பான். சரி சம்மந்தி. கட்லு தேக்கு கட்லு தானே? ஆமாமா கட்டில் தான். டிவி நல்ல பெரிய டிவியா வாங்கி தர சொல்லணும்னு நினைச்சேன். சின்னதா வாங்கிட்டாவளா இல்ல பெருசாதான் வாங்கியிருக்காவளா சம்மந்தி? அது தெரியல, அவனுக்கு தான் தெரியும். என்ன சம்மந்தி நீங்க எது கேட்டாலும் தெரியலங்கறிய? சின்னதா வாங்கிட்டாவனா மாத்திர சொல்லுங்க. எங்களுக்கு பெரிய சைஸ் டிவி தான் வேணும். சரி சம்மந்தி. உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சம்மந்தி. ஆமா கார் எங்க? மண்டபத்துக்கு முன்னாடி நிக்குது அந்த காரா? எப்படியும் 40 லட்சம் ரூபாய் இருக்கும் போல இருக்கே. நான் கூட சிம்பிளா 10 லட்சத்துக்கோ 15 லட்சத்துக்கோ தான் வாங்குவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்களே. ஆமா ஏன் வண்டி என்ன டெக்கரேஷன் பண்ணாம வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வராவே. அதனால கல்யாணம் நடக்கும்போது டெக்கரேஷன் பண்ணிடலாம்னு வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நான் கூட கடைசி நேரத்துல கார் வாங்க முடியலன்னு கையை விரிச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். என் புருஷன் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவே. ஆனா நீங்க சொன்ன வாக்க காப்பாத்திட்டீங்களே. சொன்ன மாதிரியே காரை வாங்கி வாசல்ல நிறுத்திட்டீங்களே. என் மகனை விட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்க சொல்லட்டுமா? என்ன சம்மந்தி அவசரமா ஐயோன்னு சொல்றீங்க? அது வந்து மாப்பிள்ளை மண்டபத்துக்குள்ள வந்த பிறகு வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்ல. அதனால தான் சொன்னேன். சம்மந்தி என் சின்ன மகன் நல்லா கார் ஓட்டுவான். அவனை வேணா ஓட்டி பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாம் சம்மந்தி. காரே அழுக்காயிர கூடாதுன்னு எடுத்து பின்னாடி விட்டு மூடி வைக்க சொல்லியிருக்கேன். அதனால இப்போதைக்கு எடுக்காண்டா. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துரும்ல, அதுக்கு பிறகு வேணா எடுத்து வாட்டுங்க. சரி சம்மந்தி. சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிர சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை போற கார் பத்தியலா? சரி சம்மந்தி, அதை நான் பாத்துக்கிட்டேன். எங்க சொந்தக்காரவி எல்லாம் இன்னைக்கே வந்துருவாவ நிறைய பேரு. சீக்கிரமா சீர்வரிச பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இறக்கி வைக்க சொல்லுங்க. அவிய வந்த உடனே அதை தான் பார்க்கணும்னு சொல்லுவாவ. சரி சம்மந்தி, நான் பாத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சிருவாவ. என்ன ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு லைன் கட்டி வந்து பார்க்க வேண்டியதான். சரி சம்மந்தி. ஆமா உங்க மகளுக்கு எத்தனை பவுன் நகை போடுறீங்க? இவ்வளவு நாள் ஆச்சு இதை பத்தி நம்ம பேசிக்கிடவே இல்ல. உங்க இஷ்டம் போடுறத போடுங்க நான் சொல்லிட்டேன். இப்ப கூட ஏன் கேக்குறேன்னா சொந்தக்காரவி வருவாவ பத்தியலா? எத்தனை பவுனுக்கு எடுக்கா அப்படி இப்படின்னு கேட்பாவ. ஏன்னா என் மகனுக்கு 200 பவுன் போடியே அப்படின்னு ஒரு கோடீஸ்வர குடும்பம் வந்துச்சு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி
சொல்லித்தான் உங்க பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு என் மகன் உங்க பிள்ளைய தான் கட்டணும்னு ஒத்த காலில் நிக்கான். அதான் கேட்க சம்மந்தி எவ்வளவு பவுன் போடுறிய? அது வந்து சம்மந்தி 50 பவுன் போடிய மகளுக்கு. 50 பவுன் தானா? ஆமா சம்மந்தி. நினைச்சேன் அவ கழுத்துல கம்மியா நகை இருக்கும் போதே நினைச்சேன் 50 இல்லனா 60 தான் இருக்கணும். சம்மந்தி அது ஒரிஜினல் கிடையாது. மேட்சிங்கா வாங்கி போட்டுக்க. நகை நாளைக்கு கல்யாணத்துல போடுவா பாருங்க. பாக்கிறதுக்கு என்ன இருக்கு 50 பவுன் தானே. ஆமா என் மகனுக்கு எவ்வளவு போடுறிய? அது வந்து சம்மந்தி 3 பவுன் தானா? இல்ல சம்மந்தி 3 ஐட்டம் போடியான்னு சொன்னேன். செயின், மோதிரம், பிரேஸ்லெட். அது எத்தனை பவுன்? அது 5 தானா? இல்ல சம்மந்தி செயின் தான் 5. மோதிரம் கை செயின் சேர்த்து ஒரு 5. மொத்தம் 10. அப்போ எல்லாம் சேர்த்து 60 தான் வருது. நாங்க தாலி 21 பவுன்ல பண்ணலாம்னு நினைச்சோம். நீங்க எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னதால தான் 11 பவுனுக்கு பண்ணிட்டு வந்தோம். நீங்க என்னடானா மாப்பிள்ளைக்கு 10 பவுன் தான் போடுறீங்க. புரோக்கர் பெரிய குடும்பம் சொத்து பத்துல ஏகப்பட்டது இருக்குன்னு சொன்னாரு. சாதாரண வீட்ல கூட 50 பவுன் போடியாவல. சம்மந்தி சொத்து இப்ப எங்க கையில இல்ல. அது பெரிய வீட்ல தான் இருக்கு. அப்படினா உங்களுக்கு சொத்து எப்பவுமே வராதோ? அப்படிலாம் இல்ல. வாரம் சம்மந்தி. அப்படி சொத்து வந்தா உங்க மக பேர்லயும் ஒரு பங்கு எழுதி தந்துருங்க. நான் ஒரு 100-150 போடுவேன்னு நினைச்சேன். நகை வெறும் 50 பவுன் போடுறேன்னு சொல்றீங்க. இல்ல சம்மந்தி மாப்பிளைக்கு பணம் சேர்த்து 60. 50க்கு 60க்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல தானே. முதலே தெளிவா நாங்களும் பேசி இருக்கணும் ஒரு 100 பவுனுக்கு மேல போடுங்கன்னு. பேச முட்டது எங்க தப்பு தான். பெருந்தன்மையா நீங்க போடுறத போடுங்கன்னு நானும் சொல்லிட்டேன். அதே பெருந்தன்மையோட நீங்க நடந்துக்கிடுவேன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. புரோக்கர் எதுவுமே சொல்லலையோ? இல்ல சம்மந்தி அது வந்து நான் 100 பவுன் போடணும்னு நினைச்சேன். இப்ப கையில கொஞ்சம் காசு இல்ல பாத்துக்கிடுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாங்க நிறைய செய்யோம். எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு செய்யறேன்னு. அதெல்லாம் எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன செய்யறீங்களோ அதானே எங்களுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன் சம்மந்தி சொத்தை பிரிச்சாவனா உங்க மக பேர்லயும் ஒரு பங்கு எழுதி தந்துருங்க. நகையும் போடல எதுவுமே சரியில்லை. சொத்தையா தாங்க. உங்க அத்தான் காலத்துக்கு பிறகு அதை பிரிச்சு தானே ஆகணும். என்ன பிரிச்சா தாரேன்னு ஏதோ குதர்க்கமா சொல்றீங்க. அவரு உடம்பு முடியாம தானே இருக்காரு. சீக்கிரமே பிரிப்பாவ. ஒரு பங்கு மருமகளுக்கு கொடுத்துருங்க. பிறகு 40 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்களா கல்யாணத்துக்கு பிறகு. சீக்கிரமா முயற்சி பண்ணி போட பாருங்க. 40 பவுன் போட்டா போதும் சொத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம்லாம் நினைக்காதங்க. அது வேற இது வேற. நான் என் சொந்தக்கார வீட்டெல்லாம் 100 பவுன் தான் சொல்ல போறேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லிருங்க. சொன்ன வாக்க காப்பாத்திருங்க. 40 பவுன் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. பிறகு என் மகனை அடிச்சானே அந்த பையன். அவன் இந்த கல்யாணத்துக்கு எதுவும் வந்திருக்கானோ? அப்படியா? என்ன சொல்லி வீட்டுல விட்டு வந்திய? ஏன் கேட்கனா உங்க வீட்டுல தான் எல்லாரும் கோபப்படுவாங்கள அந்த பையன் வீட்டுல இருந்தா. யாரும் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னவன்லாம் சொன்னிய. பிறகு எப்படி வீட்டுல விட்டு வந்திய? பேசி புரிய வச்சுட்டேன் சம்மந்தி. இனி மார்மாய் முன்னாடி நீ வரக்கூடாதுன்னு அவட்ட தெளிவா சொல்லிட்டேன். அவன் இனி வர மாட்டான். நீங்க அதை போட்டு குழப்பிட்டு கிடக்காதுங்க சம்மந்தி. சரி கீழே பொண்ணு மாப்பிள்ளையும் மேடையில நிக்காம வந்து பாருங்க. கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன். நீங்க போங்க சம்மந்தி. சரி சீர்வரிசை வந்துருச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி சம்மந்தி நீங்க போங்க நான் வரேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கு பாரு இந்த பொம்பளை. அம்மா என்ன உசாரா இருக்கு. எல்லாத்தையும் விவரமால கேக்குது. நான் கூட யாப்ப சாப்பையா தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்க்க மட்டும் தான் சோளப்பட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தெரியுது. ஆனா பயங்கர விவரம். 100 பவுன் கேட்டுட்டு போதே. அப்பவே சொன்னேன் அக்கா கிட்ட என் மகளுக்கு 100 பவுன் போடணும் ஆசைப்படியே இன்னும் 50 பவுன் நீங்க போடுங்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டாவல சம்மந்தி இப்ப வார்த்தைப்பட்டுட்டு போறாவே. இனி 40 பவுனுக்கு நாங்க எங்க போறது? இன்னும் கார் வேற வாங்கல. ஆனந்தும் மண்டபத்துக்குள்ளதான் சுத்திட்டு கிடக்கான். எல்லாத்தையும் நினைக்கும் போதே எனக்கு கிறுகிறுல சுத்துது. முதல்ல போய் மார்மவன்ட்ட பேசுவோம். மார்மவனே என்னத்தே சொல்லுங்க. மார்மவனே எவ்வளவு நேரமா உங்களை தேடியது? அது ஒன்னலத்தே எனக்கு எந்த ரூம் செட் ஆகும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். நைட்டு முழுக்க பார்ட்டி பண்ண வேண்டி இருக்குல்ல. என்னது பார்ட்டியா? இல்லத்தே படுத்து தூங்க வேண்டி இருக்குல்ல. மார்மவனே ஆனந்த சம்மந்தி வீட்டுக்காரவே பார்த்துட்டாவனா போச்சு. மார்மவே பார்த்துட்டாவனா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க என்னடானே இப்படி சாதாரணமா நடந்துட்டு இருக்கீங்களே என்ன? எத்தே ஆனந்த யாரும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மார்மவனே சொல்றீங்க?
அவனை அப்பவே அடுப்பாங்கரைக்கு அனுப்பிட்டேன். சமையல்லாம் ஒழுங்கா நடக்குதா என்ன ஏதுன்னு பக்கத்திலே இருந்து பாரு நான் சொல்லியிருக்கேன் தேய். நீங்க சொன்னாலும் கேட்பானே? கேட்க மாட்டான் தேய். அதுக்காக தானே அவன்கிட்ட உங்க ராமனை சொன்னாவன்னு சொல்லியிருக்கேன். அதான் போய் அவன் அடுப்பாங்கரையில கிடக்கான். சாப்பாடுலாம் ஒழுங்கா ரெடி ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலையை முடிச்ச உடனே பந்தி வைக்கிறதுக்கு விட்டுருவேன். பந்தி வைக்கிற வேலை முடிஞ்ச உடனே போய் படுத்து தூங்க சொல்லிடுவேன். காலையிலயும் அதே தான், சமையலு சாப்பாடு, சமையலு சாப்பாடு. இதை தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது. மாப்பிள்ளையும் பொண்ணும் மண்டபத்தை விட்டு போற வரைக்கும் இதே வேலை தான் அவனுக்கு. அதையும் மீறி குளிச்சிட்டு துணியை உடுத்துட்டு கிளம்பிட்டான். அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது மர்மோனே? தலையில கட்டை எடுத்து ஒரே அடி மயங்கிருவான். மர்மோனே அதெல்லாம் சரிபட்டு வராது. இன்னைக்கு வேணா அடுப்பாங்கரையில கிடப்பா பட்னி பரிமாறிட்டு இருப்பான். நாளைக்கு எல்லாரும் அவனை தேட ஆரம்பிச்சிருவாவே. குறிப்பா அக்கா லட்சுமணி எல்லாரும் தேடுவாவே. போட்டோ எடுக்க வரலையே என்ன ஏதுன்னு கேட்பாவே. அதனால வராம இருந்தா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் ஜோலி எப்படியாவது முடிச்சிருங்க. என்னத்தை சொல்றிய? மர்மோனே மண்டபத்துக்குள்ள அவன் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க. அப்படியே இருந்தாலும் அவன் வந்து நிக்க கூடாது. அதான் எனக்கு வேணும். ஏன்னா சம்மந்தி யாருக்கே ரொம்ப கோவத்துல இருக்காவே. 100 பவுன் போடுவீன்னு நினைச்சு இப்படி 50 பவுனுங்கிறீங்களேன்னு வருத்தப்படியாவே. அவிய வேற கார் கேட்டிருந்தாவே அதை வேற நாங்க வாங்கி கொடுக்கல. அது தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு கோவப்படுவாங்களோ தெரியல. அதுக்கு தான் சொல்லிய மர்மோனே. ஆனந்தி இன்னைக்கு வேணா அங்க நின்றுலாம் யாரும் பார்க்க மாட்டாவ கண்டுக்கிட மாட்டாவே. ஆனா நாளைக்கு அவன் உள்ள இருந்தா பெரிய பிரச்சனையாயிரும். ஏதாவது பண்ணி அவனை துரத்த பாருங்க. எத்தே என்கிட்ட கைவசம் ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க மர்மோனே. அவன் இந்த மண்டபத்திலே தான் இருப்பான். ஆனா யாரும் அவனை கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிச்சாலும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்தவும் முடியாது. அப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா மர்மோனே? குடிக்கிறது தான் தேய். என்ன சொல்றீங்க மர்மோனே? ஆமா தேய், நல்ல சாரக்கு வாங்கி கொடுத்து அவனை குடிக்க வச்சிருக்கேன். மர்மோனே அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஒரு வாய் கூட வாயில வைக்கவே மாட்டான். தங்கமான பையன். ஏத்தேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் தேய். கூல் ட்ரிங்க்ஸ்ல அவனுக்கே தெரியாம சரக்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க மாட்டான் தேய். நான் பாத்துக்கிட்டேன். மர்மோனே இதனால பிரச்சனை வந்துற போகுது. ஒரு பிரச்சனையும் வராது தேய். நான் பாத்துக்கிட்டேன். நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் தேய். அவனை ராத்திரிக்குள்ள குடிக்க வச்சு காலையில மட்டையாக்கிறியே. அவனால எழுந்திருக்கவும் முடியாது, கல்யாணத்துல வந்து நீக்கவும் முடியாது. அந்த மாதிரி பண்ணிடுறேன். சரி மர்மோனே இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் யார் கண்ணிலும் படாம பாத்துக்கிடுங்க. நான் பாத்துக்கிட்டேன் தேய், கவலைப்படாம போங்க. நான் எதுக்கு இருக்கேன்? சரி மர்மோனே உங்களை தான் நான் முழுசா நம்பி இருக்கேன். நம்புங்க தேய், முழுசா நம்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி மர்மோனே நான் பேர வந்து உங்ககிட்ட பேசியேன். ஏத்தேய் சரக்கு வாங்கணும் தேய். வாங்குங்க மர்மோனே. ரூபா வேணும் தேய். சும்மா போய் கேட்டா எவனாவது தருவானா? அப்படியா? என்னத்தை அப்படியாங்கிறிய? ரூபா ரொம்ப முக்கியம் தேய். ஒயின் ஷாப்ல எல்லாம் கடனே வைக்க முடியாது. கடன் அன்பையும் முறிக்கும் எலும்பையும் முறிக்கும்னு எழுதி போட்டிருக்கானுவே. அதனால ஒரு 10,000 ரூபாய் தாங்க தேய். 10,000? ஆமா தேய், எனக்கு 50,000 ரூபாய் தாரேன். நீ 10,000 தானே கேக்க. இப்போ 10,000 தாங்க, பிறகு 40,000 தாங்க. சரி மர்மோனே ரூம்ல தான் இருக்கு, வாங்க எடுத்தாரேன். சரி தேய் வாங்க போ. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்க? பாசி வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டு. நிச்சயத்துக்கு அவ்வளோ போட்டோ எடுத்தவ அதே மூஞ்சி தானே இதுலயே இருக்க போகுது. பிறகு எதுக்காக அந்த போட்டோகிராஃபர் இத்தனை போட்டோ எடுக்கானே தெரியல. பாசி எடுக்குது, தலைலாம் வேற சுத்துதே. பேசாம பந்தி நடக்கிற இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? வேண்டாம், மேடை விட்டு இறங்கினா அதுக்கு வேற ஏசுவாவே. இவர்கிட்டயும் அஞ்சலி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்ய? மைனி டெக்கரேஷன்லாம் நல்லா அழகா இருக்குல்ல ஸ்டேஜ்? ஆமா செல்லம்மா. பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கும்போது நமக்கு என்ன பட்டம் போல இருக்கு. நல்லா அழகா இருக்காவ 2 பேரும். ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. ஆமா செல்லம்மா, நிச்சயத்திலே பார்த்தமே 2 பேரும் ஜோடி பொறுத்த நல்லா தான் இருந்து. ஆனா ஒரு விஷயம் செல்லம்மா, சின்னத்த வீட்டுல ஒத்த பைசானா செலவு பண்ணல. எல்லாமே பெரியத்த தான் செஞ்சிருக்காவ. ஆமா மைனி எனக்கும் தெரியும். இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு செல்லம்மா. அவிய மகன் 2 பேரும் தனித்தனியா வேலையை பார்த்துக்கிடியன்னு சொல்லிட்டு தானே போனாவ. பிறவு எதுக்கு எல்லா விசேஷத்துக்கும் வீட்டு ரூபாய் வாங்கியாவ? சரி வாங்கினா கூட பரவாயில்ல, கடனை வாங்கி
வாங்கிட்டு தந்துட வேண்டியதானே? அதுவும் இல்ல, நிச்சய செலவு கல்யாண செலவு எல்லாத்தையும் அத்தை தான் ஏத்திருக்காவ. எல்லாத்துக்கும் மேல சீர்வரிச பொருள் அவியதான் வாங்கி தராவ. இந்த கல்யாண செலவையாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு சைடு தள்ளி விட வேண்டியதானே? அதுவும் இல்ல, எல்லாத்தையும் அத்தை தலைமையிலேயே போட்டுட்டாவ. 1 லட்சமா 2 லட்சமா எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? ஆமா மைனி, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு செல்லம்மா. பத்தாத குறைக்கு நகை வர செய்யாவ அத்தை. கொஞ்சமாவது அவியலும் செய்யணும்ல. எல்லாத்தையும் எப்படி நம்ம தலையிலே கட்டினா என்ன அர்த்தம்? நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், இந்த நீ 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா. நம்மளுக்குலாம் யார் செய்வா? ஆமா மைனி, அதை நினைச்சதான் எனக்கும் கஷ்டமாவே இருக்கு. என் புருஷனும் ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடிச்சிட்டு தெரியாரு. நான் இந்த தோட்டத்து வேலைக்கு போய் எவ்வளவுதான் சேர்த்து வைக்க முடியும்? ஆமா செல்லம்மா, இந்த ஷில்பாக்கு இவ்வளவு செஞ்சதை நம்மளுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம். ரொம்ப ஓவரா தான் அவளுக்கு செஞ்சிருக்கா வத்த. ஆமா மைனி, இனி ஷில்பாக்கு பிள்ளை வரனால இப்படிதான் எங்க அம்மா தான் செய்ய வேண்டியிருக்கும். இது நல்ல கதையா இருக்கே, சின்னத்த பிள்ளைகள் செய்ய வேண்டியதானே? 2 பேரும் தனித்தனியா வேலை பார்க்காம நல்லாதான் சம்பாதிக்காவ. செஞ்சா என்ன? செய்ய மாட்டாவ மைனி. அது அப்பத்துல இருந்து இதே மாதிரி தான் நடக்குது. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். ஆமா செல்லம்மா.